குருவாழ்க குருவே துணை. இப்பதிவினை பார்த்து கொண்டிருக்கும் தனுசு ராசி சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சேற்று ஜோதிடரின் பணிவான வணக்கம். நாம் இப்பதில் காண இருப்பது ராகு கேது குரு பயிற்சி 2020ஆம் ஆண்டு என்ன பலாபலன் கிடைக்கப் போகிறது என்பதை சுருக்கமாக காண்போம். வாருங்கள். முதலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு நீங்கள் எடுத்த காரியம் ஜெயமாகும். இவ்வளோ நாள் இருந்த தடை என்று இருந்தெல்லாம் தடைகள் விலகி இந்த ஆண்டு சீரம் சிறப்பாக இருக்கப் போகிறது. குறிப்பாக நீங்கள் முயற்சி செய்யும் அரசு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் அரசு வேலை கிடைக்கும். அரை மார்க் 1 மார்க் 1/4 மார்க் இப்படி போனதுங்களாம் இந்த ஆண்டு உள்ளே நுழைஞ்சிருப்பாருங்க. ஆனாக தான் சரி பெண்ணாக தான் சரி உள்ளே நுழைஞ்சிருப்பாருங்க. உங்கள் வீட்டிலே உங்கள் ஊருக்கும் ஒரு நல்ல பேர், அப்பா அம்மா பேர் வாங்கி கொடுக்க போகிறீங்க. நல்ல பதவியில் அமர போகிறீங்க. இல்லை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அரசு வேலையில் இருக்கிறவங்களும் ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குமான்னு காத்துட்ருக்கீங்களா? கண்டிப்பாக அரசு வேலை இருக்கும், ப்ரொமோஷனும் கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். மேலே அதிகாரிகள் நல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க. கூட வேலை செய்கிறவங்களும் உங்களுக்கு நல்லா சாதகமாக சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் அரசு வேலை இருப்பவர்களுக்கும் சாதகமாக தான் இருக்கிறது. அரசியலில் இருப்பவங்க கட்சியில் இருக்கிறீங்களா? உங்களுக்கு நல்லா இருக்குது. மேலிடத்தில் நல்ல ஒரு பவர், மரியாதை, ஊருக்குள்ள ஒரு பவர், மரியாதை. இல்லை புதுசாக ஒரு கட்சியில் சேரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு வரவேற்பு நல்லா இருக்கும் அங்கே போனாங்களா. அதனால் கட்சியில் சேருபவர்களுக்கும் ஒரு எதிர்காலம் இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கிறது. ஒரு தலைவராகவோ, ஒரு கவுன்சிலராகவோ, ஒரு எம்எல்ஏவோ, ஏதோ ஒரு உயர் பதவியில் கட்சியில் இந்த ஆண்டு ஜெயிக்க போகிறீங்க, மேலே வர போகிறீங்க. அதனால் தனுசு ராசி அன்பர்கள் ரொம்ப அமோகமாக இருக்குது. குரு வேறு பார்வை 7ஆம் பார்வை விழுத்தினால அரசியலில் ஒரு ஜொலி சைனிங் உங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகுது. நீங்கள் தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேவா? பிரிந்த கணவன் மனைவிகளும் ஒன்று சேருவாங்க. ரொம்ப நாளாக கணவன் மனைவி பிரிஞ்சுக்கிறீங்களா? பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கிறீங்களா? இல்லை அம்மா வீட்டில் மனைவியும் தங்கி இருக்கிறீங்களா? ஸோ இது ஒன்று சேர வாய்ப்பு இருக்கிறது. கணவனே உங்களை கூட்டிகிட்டு போவார். அது மட்டும் இல்லை, உங்களுக்குள்ள அந்த ஈகோ பிரச்சனை விட்டு கொடுத்து பிள்ளைகளுக்காக நீங்கள் வாழத்தான் வேண்டும். அதனால் ஒன்று சேருங்க, சந்தோஷமாக இருங்க. யார் பேச்சையும் கேட்காதீங்க. நீங்கள் உங்கள் சொந்த புத்தியோடு சிந்தித்து செயல்படுங்க. எது நல்லது எது கெட்டது கொஞ்சம் ஆளாந்து குடும்பத்தை கௌரவத்தை காப்பாற்றுற அளவுக்கு காப்பாற்றி வழிநடத்தி செல்லுங்கள். பிரிந்த கணவன் மணி கண்டிப்பாக ஒன்று சேருவீங்க இந்த ஆண்டு. அதாவது ஏற்கனவே ஒன்று டைவர்ஸ் ஆகிட்டு 2வது திருமணத்தை காத்துருக்கிறீங்களா? அவங்களுக்கும் சிறப்பாக இருக்குது. மறு திருமணம் நீங்கள் செய்து கொள்ளலாம். எந்த ஒரு தடைகளையும் கிடையாது. வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும். ஆணாக இருந்தாலும் சரி இல்லை பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வாழ்க்கை தரம் சிறப்பாக இருக்கும். மறு திருமணம் நீங்கள் செஞ்சுக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலையோ உறவுகாரத்துலையோ ஏதோ ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அமையுது. அதை பயன்படுத்திக்கோங்க. பொருளாதாரம் வெகு தூர பயணம் நல்லா இருக்கிறது. ஒரு பயணம் வெளியூர் போகிறீங்களா? அது ஆதாயமாக இருக்கும், சாதகமாக இருக்கும். திடீர் பயணம் இதெல்லாம் ஏற்படும், சாதகமாக இருக்கும். வெகு தூர பயணம் ஆதாயமாக இருக்குது. பண வரவு நல்லா இருக்குது. ஏதாவது எதுக்கு பார்த்துட்டு பணங்கள் வரும். சிக்கனமாக நீங்கள் செலவு பண்ணுங்க, சரிங்களா? உங்கள் வீட்டில் சுப காரியங்கள் நடக்கும். உங்கள் பிள்ளைகளுக்கோ கல்யாணம் நடக்கலாம், இல்லை ஒரு கிரகவாசம் பண்ணலாம், ஒரு காதணி விழா நடத்தலாம். இல்லை இப்போ வயசு வர பொண்ணு இருந்தாங்க, வயசுக்கு பூ தருணத்தில் ஒரு சுப நிகழ்ச்சி நடத்தலாம். இப்படி எத்தனையோ சுப நிகழ்ச்சிகள் இந்த ஆண்டு வீட்டில் நடக்கும். அதுவும் நிறைய சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் போய் கலந்து கொள்ளுவீங்க. அதனால் சுப நிகழ்ச்சிக்கு பஞ்சமே இல்லை. உங்கள் வீட்டில் ஒரு புது உறவினர் வருவார்கள், புதிய உறுப்பினர் வருவார்கள். ஒரு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் ஒரு வீட்டுக்கு ஒரு புது ஆள் வருவாங்க. இப்படி புது உறவுக்கு இந்த வாய்ப்பு நல்லா இருக்குது. நீங்கள் நல்லா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கை மேலே குழந்தை தவழும். நீங்கள் அப்பா அம்மா ஆக போகிறீங்க, வீட்டில் இருக்க பெரியவங்க தாத்தா பாட்டி ஆக போகிறீங்க. அதனால் வருத்தப்பட வேண்டாம். புத்திர பாக்கியம் நல்லா இருக்குது. பிள்ளைகளுக்கு படிப்பும் எதிர்காலமும் நல்லா இருக்குது. மந்தமாக இருந்தால் கூட இனிமேல் நல்லா சிறப்பாக படிப்பாங்க. வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் வரும். அப்பா அம்மா சொல்கிற பேச்சு கேட்டு வெளி மாநிலமோ வெளிநாடோ ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறதுலாம் வாய்ப்பு நல்லா இருக்குது. சேர்த்து விடுங்க, நல்லா படிக்கட்டும். அவங்க என்ன விருப்பறாங்களோ அந்த படிச்சுட்டு பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக எவ்வளோ நாளும் செலவு பண்ணி படிக்க வைங்க, சிறப்பாக இருக்கும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்துக்கு கவனம் தேவை. உங்களுக்கும் அவங்களுக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து
ஈகோ பார்க்காம நல்ல சுமூகமாக பிள்ளைகளை அவர்கள் போக்கிலேயே சென்று வழிநடத்தி செல்லுங்கள். அனைத்தும் சிறப்பாக இருக்கும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.